புருஷோத்தம மாத மாஹாத்மியம் என்றழைக்கப்படும் அதிக மாச மாஹாத்மியத்தின் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. கர்வம் நிறைந்த அந்த இளவரசர்கள் அனைவரும் நெருங்கி வந்ததால் பூமி முழுவதும் கொந்தளித்தது. அவர்கள் தாக்குவதற்கு தயாராகி அலறினர், கூச்சலிட்டனர். ஆனால் இந்த தாக்குதல் எதிரியை நோக்கியதாக இல்லாமல் ஆயுதமின்றி தியானத்தில் இருந்த ஒரு முனிவரை நோக்கியதாக இருந்தது. அவர்கள் அந்த முனிவரை தாக்க தங்கள் ஆயுதங்களை உயர்த்திய உடனேயே நொடி பொழுதில் சாம்பலாகி போனார்கள். ஆனால் ஏன் இத்தனை இளவரசர்கள் ஒரு அப்பாவி முனிவரை தாக்க வேண்டும்? மேலும் இந்த இளவரசர்களின் கோபத்திற்கு இலக்கான அந்த முனிவர்கள் யார்? இன்றைய புருஷோத்தம மாத மாஹாத்மியத்தின் 22ஆம் நாள் கதையில் நாம் இதனை செவிமடுக்கலாம். லோகிதாசனுக்கு பின்னர் 6ஆம் தலைமுறையில் அரசர் பாஹுகன் தோன்றினார். மன்னர் பாஹுகனின் வாழ்வில் ஒரு காலகட்டத்தில் அவர் தன் எதிரிகளால் பெரும் தோல்வியை சந்தித்தார். அவர் தனது செல்வங்கள் அனைத்தையும் இழந்தார். இறுதியில் அவர் அனைத்தையும் துறந்து தன் மனைவியர் அனைவருடனும் வானப்பிரஸ்தாசிரமத்தை ஏற்றுக்கொண்டார். சில தினங்களுக்குள் மன்னர் முதுமையால் இறந்தார். அவரது மரணத்திற்கு பின்னர் அவரது மனைவிகளில் ஒருவர் தன் கணவரின் உடலுடன் தன்னையும் எரித்து கொள்ள விருந்தார். இருப்பினும் காட்டில் இருந்த ஔரவ முனிவர் மன்னரின் அரசியார் கர்ப்பமாக இருப்பதை அறிந்தபோது அவள் தன்னை எரித்து கொள்வதை தடுத்தார். இந்த ராணியின் நல்ல அதிர்ஷ்டத்தை கண்டு மன்னனின் மற்ற ராணியர் பொறாமை கொண்டனர். அவர்கள் ஒன்றிணைந்து கர்ப்பிணி ராணியை உணவில் விஷம் கலந்து அவளை கொல்ல முயன்றனர். ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தால் என்ற தத்துவத்திற்கு ஏற்ப இந்த விஷக்கலவை கர்ப்பிணி ராணியின் மீது எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. இதற்கு மாறாக அவளது வயிற்றிலிருந்து பிறந்த மகன் விஷம் கொண்டு பிறந்தான். அதனால் அவனுக்கு சகரன் என்று பெயரிடப்பட்டது. இதன் பொருள் விஷம் எனும் கருப்பையுடன் பிறந்தவன் என்பதாகும். எனவே அரசியின் மகன் வளர்ந்ததும் அவனை அரசன் சகரன் என்றே அனைவரும் அழைத்தனர். அவன் அப்படித்தான் அறியப்பட்டான். சகர மன்னனுக்கு சுமதி மற்றும் கேசினி என 2 மனைவியர் இருந்தனர். அரசி சுமதி அவருக்கு 60,000 மகன்களையும் அரசி கேசினி இந்திரன் என்ற ஒரு மகனையும் பெற்றெடுத்தனர். தேவர்களின் அரசனான தேவேந்திரன் சகர மன்னன் ஒன்றன் பின் ஒன்றாக ஆசிரம யாகம் செய்வதை கண்டு ஒரு நாள் அவ்விடத்திற்கு வந்து மன்னனின் ஆசிரம குதிரையினை கவர்ந்து சென்றான். இதனால் கவலை அடைந்த மன்னன் தன் அரசி சுமதிக்கு பிறந்த 60,000 மகன்களையும் எல்லா திசைகளிலும் தேடக் கூறி அனுப்பினான். குதிரையை எங்கும் காணாததால் அவர்கள் பூமியை ஆழமாக தோண்டி அதில் தேட ஆரம்பித்தனர். அங்கு தேடத் தொடங்கி இறுதியாக வடகிழக்கில் அமைந்துள்ள கபில முனிவரின் ஆசிரமத்தை அவர்கள் அடைந்தபோது சகர மன்னனின் குதிரை அங்கே கட்டப்பட்டிருப்பதை கண்டனர். இது அனைத்து இளவரசர்களையும் கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியது. கர்ப்பத்தால் சிறுகுற்று அவர்கள் சிந்திக்காமல் கபில முனிவரை அவமானப்படுத்த தொடங்கினர். அவர்கள் தங்களின் முழு பலத்துடன் இதோ திருடன் வருகிறான், இந்த துறவியை காணுங்கள். முதலில் அவர் நமது யாக குதிரையை திருடினார். இப்போது இங்கே விழிகளை மூடிக்கொண்டு தியானம் செய்வது போல அமர்ந்திருக்கிறார். இந்த பாவிக்கு நிச்சயமாக மரண தண்டனை தான் கிடைக்க வேண்டும் என்று கத்தினார்கள். அதனை செவிமடுத்ததும் இளவரசர்கள் அனைவரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கபில முனிவரை தாக்க தயாராக அவரை நோக்கி ஓடினார்கள். கபில முனிவர் இந்த இரைச்சலை கேட்டதும் தன் விழிகளை திறந்தார். அப்போது அந்த 60,000 இளவரசர்களும் சாம்பலாகி போனார்கள். இப்போது கபில முனிவரின் விழிகளிலிருந்து வெளிப்பட்ட அக்னி சுடரால் தான் இந்த இளவரசர்கள் அனைவரும் இறந்தார்கள் என்று அடிக்கடி கூறப்படுவதுண்டு. அல்லது ஒருவேளை நீங்களே கூட அதனை செவிமடுத்திருக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால் கபில முனிவர் ஒரு பெரிய மனிதரை அவமதித்ததால்
அந்த நெருப்பு உடனடியாக அவர்கள் அனைவரையும் சாம்பலாக்கிவிட்டது. இதனை அறிந்த சகர மன்னன் மிகுந்த துயரமடைந்தான். அவனுக்கு கேசினி அரசியின் மகனான அசமஞ்சன் என்ற ஒரே ஒரு மகன் மட்டுமே எஞ்சியிருந்தான். அவன் தனது முந்தைய பிறவியில் ஒரு சிறந்த யோகியாக இருந்தான். ஆனால் தீய சகவாசம் அவனது வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த பிறவியிலும் கூட அவன் தனது முந்தைய பிறவியின் ஞானத்தை கொண்டிருந்தான். இப்போது ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஏராளமான சக்திகளையும் அறிவையும் பெற்றிருந்த போதிலும் அசமஞ்சஸ் எப்போதும் தீய செயல்களிலேயே ஈடுபட்டான். அவனது எண்ணற்ற தீய செயல்களால் அவனது குடிமக்களின் பார்வையில் அவனது பெயர் மிகவும் மோசமாக இருந்தது. ஒரு நாள் அவன் மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு செயலை செய்தான். சரையு நதியில் சில குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தனர். சற்றும் சிந்திக்காமல் காரணம் ஏதுமின்றி அசமஞ்சஸ் அவர்கள் அனைவரையும் ஆற்றில் மூழ்கடித்து கொன்றான். தன் மகனின் மரணத்தை அறிந்த சகர மன்னன் அசமஞ்சஸை நாடு கடத்தினான். இதனை கண்ட அசமஞ்சஸும் அதிருப்தி அடைந்தார். தனது யோக சித்திகளை பயன்படுத்தி ஆற்றில் மூழ்கியிருந்த குழந்தைகள் அனைவருக்கும் அவர் புத்துயிரளித்து அவர்களை அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைத்தார். பின்னர் அவர் அயோத்தியை விட்டு நிரந்தரமாக வெளியேறினார். அசமஞ்சஸ் நிகழ்த்திய இந்த மாபெரும் அற்புதத்தை கண்ட அயோத்தி மக்கள் பிரமித்து போனார்கள். இயல்பாகவே அத்தகைய ஒரு சிறந்த மகனை இழந்த துயரத்தில் மன்னன் சகரனும் ஆழ்ந்த துயரமடைந்தார். ஆனால் அவருக்கு வேறு வழியில்லை. பின்னர் அரசர் சகரர் தன் பேரனும் அசமஞ்சஸின் மகனுமான அம்சுமானிடம் யாக பசுவின் பேழையை தோண்டி எடுத்து வருமாறு கட்டளையிட்டார். மாபெரும் மற்றும் வலிமைமிக்க இளவரசனான அம்சுமான் பணிவான மற்றும் சமயப்பற்றுள்ள மனிதராகவும் இருந்தார். அவர் தன் மாமாக்களையும் தாத்தாவையும் பின்தொடர்ந்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான கபில முனிவர் தியானத்தில் அமர்ந்திருந்த இடத்தை அடைந்தார். யாகத்தின் கட்டு அங்கே இன்னும் கட்டப்பட்டிருப்பதையும் அதனுடன் 1000 கல் குவியல்களையும் கண்ட போதிலும் அம்சுமான் முதலில் கபில முனிவரை வணங்கி அவரை புகழத் தொடங்கினார். இறைவா, தாம் தியானத்திற்கும் மன கற்பனைக்கும் அப்பாற்பட்டவர். எனவே பிரம்மதேவர் போன்ற பெரும் தேவர்களால் கூட தமது நிலையை சரியாக அறிந்து கொள்ள இயலாது. அப்படி இருக்க எங்களை போன்ற அற்ப ஜீவராசிகளை குறித்து என்ன கூறுவது? ஜீவராசிகளுக்கும் அதிபதியே, தங்களை கண்ட மாயையால் இவ்வுலகில் மாயைக்கும் பந்தத்திற்கும் மூல காரணமாக விளங்கும் என் காம ஆசைகள் அனைத்தும் அழிந்துவிட்டன. அம்சுமான் கபிலாச்சாரியாரிடம் இவ்வாறு பிரார்த்தனை செய்த போது கபில முனிவரான கபிலாச்சாரியார் என்ன கூறினார் என்பதை நாளைய புருஷோத்தம மாத கதையில் நாம் செவிமடுக்கலாம். இன்றைய புருஷோத்தம மாதம் என்று அழைக்கப்படும் அதிக மாச மாகாத்மியத்தில் 22ஆம் அத்தியாயமான 22ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.